Hello everyone, my name is Rajesh. Welcome to my channel. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இகேஸ்ல பர்சிஸ்டன்ட் வேல்யூன்னு ஒரு கான்செப்ட் ஓகேங்களா, பிவின்னு ஒரு கான்செப்ட். அந்த பிவி வந்து எப்படி எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். சிம்பிளா சொல்ல போனா ஏடபிள்யூஎஸ்ல EC2ல EBSன்னு ஒரு ஸ்டோரேஜ் இருக்கு ஓகேங்களா, அதான் வந்து பிளாக் ஸ்டோரேஜ். அந்த பிளாக் ஸ்டோரேஜ் வந்து எப்படி இகேஎஸ் கூட இன்டகிரேட் பண்றாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஆக்சுவலா இந்த பிவினால என்ன யூஸ் கேஸ் கேட்டீங்கன்னா, எந்த மாதிரி இடத்துல இந்த பர்சிஸ்டன்ட் வேல்யூ யூஸ் ஆகும் கேட்டீங்கன்னா, யூஸ் ஃபார் ஸ்டேட்ஃபுல் ஆப் ஓகேங்களா. ஸ்டேட்ஃபுல் ஆப்னா ஒன்றும் கிடையாது, மைசிக்கல், ப்ரொமத்தியஸ் இது மாதிரி அப்ளிகேஷன் இருக்குங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் மைசிக்கல் வந்து ஒரு ஸ்டேட்ஃபுல் ஆப் ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து நீங்க வந்து பர்சிஸ்டன்ட் வேல்யூ தான் யூஸ் பண்ணி அவன், ஏன்னா வந்து பாட் ரீஸ்டார்ட் ஆகும் போது உங்களுடைய டேட்டாலாம் வந்து நீங்க லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து பிவி வந்து நீங்க யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. அந்த மாதிரி சினாரியோல வந்து நீங்க வந்து இபிஎஸ் இன்டகிரேட் பண்ணி மோஸ்ட்லி ரியல் டைம்ல வந்து ஏடபிள்யூஎஸ்ல வந்து நீங்க இகேஎஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து இபிஎஸ்லாம் வந்து இபிஎஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பிவி கிரியேட் பண்ணுவீங்க. ஒன்று இபிஎஸ்ஸா இருக்கலாம், இல்லைன்னா இஎஃப்எஸ்ஸா இருக்கலாம். ரெண்டு ஸ்டோரேஜ் ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய பாடல அட்டாச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இன்னைக்கு நான் என்ன பார்க்க போறேன்னா ஸ்பெசிஃபிக்கா வந்து இபிஎஸ் தான் பார்க்க போறேன். ஒரு இபிஎஸ் எப்படி இபிஎஸ் ஸ்டோரேஜ் வந்து எப்படி வந்து பிவி கூட இன்டகிரேட் பண்றது, இன்டகிரேட் பண்ண பிறகு எப்படி பிவி பர்சிஸ்டன்ட் வேல்யூ கிளைம் எப்படி கிரியேட் பண்றது ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த பிவியை வந்து நான் ஒரு பாடு கூட அட்டாச் பண்ணி உங்களுக்கு லைவா காமிக்க போறோம். இது என்ன டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஏடபிள்யூஎஸ்ல ரெண்டு ஸ்டோரேஜ் இருக்கு ஓகேங்களா. ஒன்று இபிஎஸ், இன்னொன்று இஎஃப்எஸ். இபிஎஸ் வந்து பிளாக் ஸ்டோரேஜ், இஎஃப்எஸ் வந்து ஃபைல் ஸ்டோரேஜ். இட்ஸ் லைக் என்எஃப்எஸ் ஸ்டோரேஜ். இபிஎஸ் வந்து ஒன்லி சிங்கிள் ஜோன் தான் ஓகேங்களா, மல்டி அவைலபிலிட்டி ஜோன் வந்து சப்போர்ட்டட் கிடையாது, ஒன்லி சிங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பாடு நீங்க ரன் பண்றீங்க, அந்த பாடு வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து சேம் அவைலபிலிட்டி ஜோன்ல இருந்தா மட்டும்தான் அந்த இபிஎஸ் வேலையுமே நீங்க யூஸ் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோன் போச்சு அந்த இபிஎஸ் வேலையை நீங்க யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா. அந்த மாதிரி சினாரியோல வந்து நீங்க இஎஃப்எஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இஎஃப்எஸ் தான் மல்டி ஏஜென்ட் சப்போர்ட் ஓகேங்களா. RWX என்ன கேட்டீங்கன்னா, RWனா இந்த இபிஎஸ் வந்து ஒன்லி ஒன் EC2 இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான் நீங்க அட்டாச் பண்ண முடியும், மல்டிபிள் முடியாது. ஆனா வந்து இஎஃப்எஸ் வந்து நீங்க மல்டிபிள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இது எப்படி கான்செப்ட் ஒர்க் ஆகுதுன்னா, எப்படி இந்த இபிஎஸ் எப்படி வந்து இபிஎஸ் வந்து ஒரு பிவியா நீங்க யூஸ் பண்ணணும் உங்க பாடு கூட கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாடு வந்து பிவிசி கிரியேட் பண்ணும்போது ஸ்டோரேஜ் கிளாஸ் ரிக்வெஸ்ட் பண்ணும். ஸ்டோரேஜ் கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு லைவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இபிஎஸ் சிஎஸ்ஐன்னு ஒரு டிரைவர் ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த இபிஎஸ் சிஎஸ்ஐ டிரைவர் என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து பர்சிஸ்டன்ட் வேல்யூ கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பிவி பிளஸ் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர் வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக் ஏடபிள்யூஎஸ்ல இருந்து கிரியேட் பண்ணிடும். ஸோ இது என்ன பண்ணணும்னா, ஏடபிள்யூஎஸ் EC2 API கூட கம்யூனிகேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த வேல்யூ வந்து கிரியேட் பண்ணிடும் யூசிங் IRSA ரோல். இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். IRSA ரோல் யூஸ் பண்ணி ஆத்தன்டிகேட் பண்ணும் ஏடபிள்யூஎஸ் கூட. அதுக்கு இது வந்து நான் லைவா உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து EBS CSI டிரைவர். CSI allow Kubernetes manage storage, create attach EBS value. ஆக்சுவலா ஆட்டோமேட்டிக் அதான் டைனமிக்கா வந்து நீங்க ஒவ்வொரு டைம் வந்து பர்சிஸ்டன்ட் வேல்யூ கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து EBS வேல்யூ வந்து கிரியேட் பண்ணிடும். யார் கிரியேட் பண்ணணும்? இந்த EBS CSI டிரைவர் தான் வந்து கிரியேட் பண்ணும் ஓகேங்களா. இது எப்படி ஆத்தன்டிகேட் பண்றதுன்னா IRSA ரோல் யூஸ் பண்ணி தான் ஆத்தன்டிகேட் பண்ணுது. அந்த IRSA ரோல் எப்படி கிரியேட் பண்றது நான் லைவா காமிக்கிறேன். IRSA ரோல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த IRSA ரோல் வந்து சர்வீஸ் அக்கௌண்ட், Kubernetes சர்வீஸ் அக்கௌண்ட்டோட உங்களோட IAM ரோலை வந்து நீ அட்டாச் பண்ணும். அந்த IAM ரோலுக்கு என்னென்னலாம் பர்மிஷன் இருக்கோ இந்த பாடு என்ன பண்ணா, இந்த பாடு வந்து என்ன பண்ணணும்னா இந்த IRSA ரோல் யூஸ் பண்ணி Kubernetes AWS API-யோட கம்யூனிகேட் பண்ணி வேல்யூ கிரியேட் பண்ணும். இதுதான் சப்போஸ் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க லைவ்ல ஒர்க் பண்ணும்போது சப்போஸ் பிவிசி பெண்டிங் ஸ்டேட்ல இருக்கலாம் ஓகேங்களா, சிஎஸ்சி கண்ட்ரோலர் வந்து ரன் ஆகாம இருக்கலாம். அந்த விஷயம் மேக்ஸிமம் ஐஏ பர்மிஷன் ப்ராப்ளம் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எப்படி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஏற்கனவே வந்து நான் வந்து கிளஸ்டர் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். என்னோட கிளஸ்டர் வந்து ஆல்ரெடி ரன் ஆயிட்டு EKS கிளஸ்டர் ஒரு கிரியேட் பண்ணி வச்சுட்டேன்.
ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இதுக்கு ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் கிரியேட் ஆட் இந்த ஏடபிள்யூஎஸ், இபிஎஸ், சிஎஸ்ஐ டிரைவர் இருக்குங்களா, இந்த பிளகின் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணணும் EKS கிளஸ்டர் கூட. ஏன்னா இந்த இபிஎஸ் சிஎஸ்ஐ டிரைவர் தான் வந்து இபிஎஸ் வேல்யூ வந்து கிரியேட் பண்ண போகுது. ஓகேங்களா, ஈஸி டு கன்சோல். நீங்க இந்த பிளகினை நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணிடுறேன், பண்ண பிறகு ஃபைனலாக காமிக்கிறோம். ஓகேங்களா, இது எப்படி வந்து லைவா எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆடை வந்து நான் ஆட் பண்ண போறேன். ஓகேங்களா, என்னுடைய எக்ஸிஸ்டிங் EKS கிளஸ்டர் கூட ஆட் பண்ண போறேன். என்னுடைய எக்ஸிஸ்டிங் EKS கிளஸ்டர் என்ன கேட்டீங்க, டெமோ EKSங்கிறது என்னோட எக்ஸிஸ்டிங் கிளஸ்டர். ஓகேங்களா, யூஎஸ் ஈஸ்ட் ஒன்று ரன் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த பிளகினை ஆட் பண்ண போறேன். ஓகே, சம்திங் ஏதோ ஆத்தன்டிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, ஒரு நிமிஷம் இருக்கு. நான் வந்து ஆக்சஸ் சீக்ரெட் கீயை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு திரும்ப நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அது வரைக்கும் வந்து நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோட ஆடை வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஆக்சஸ் சீக்ரெட் கீ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, இந்த ஓஐடிஎஸ் ப்ரொவைடர் வந்து நான் அசோசியேட் பண்ண போறேன். இந்த ஓஐடிஎஸ் ப்ரொவைடர் ஒன்றும் கிடையாது, உங்களோட EKS கிளஸ்டரோட IAM கூட கனெக்ட் பண்ற கான்செப்ட் தான் OADC ப்ரொவைடர். ஓகேங்களா, இந்த கமாண்ட் ஆக்சுவலா என்ன பண்ணுன்னா, என்னுடைய EKS கமாண்ட் என்ன பண்ணுன்னா, என்னுடைய கிளஸ்டரோட OADS ப்ரொவைடர் ரிசீவர் URL வந்து கெட் பண்ணிட்டு IAM வந்து OADS ப்ரொவைடர் வந்து கிரியேட் பண்ணும். இதுதான் இந்த கமாண்ட் பண்ணுது. ஓகேங்களா, உங்களோட IAM உங்களோட IRS ரோல் ஒர்க் ஆகணும்னா OADS ப்ரொவைடர் வந்து நீங்க எனேபிள் பண்ணிடணும். ஓகேங்களா, அப்பதான் வந்து IRS ரோல் வந்து ஆத்தன்டிகேட் பண்ண முடியும். இதை வந்து அசோசியேட் பண்ணலாம். பிளகின் சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இது வந்து அசோசியேட் பண்ணலாம். ஓகே, அசோசியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னோட பாடம் வந்து நான் வந்து இந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேங்களா, AWS, EBS, CSI டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த CSI டிரைவர் ரன் ஆகிட்டு இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்கு என்ன கியூப்ஸ் கெட் பார்ட்ஸ் கியூப் சிஸ்டத்தை நேஸ்ட்ல தான் வந்து இந்த பாடம் வந்து கேட்கணும். அது ரன் ஆகிட்டு இருக்கா இல்லையாங்கிறத நான் வந்து பார்ப்பேன். ஓகேங்களா, இந்த பாடம் வந்து ரன் ஆகல. காரணம் என்னன்னா, என்னுடைய சர்வீஸ் அக்கௌண்ட் கூட ஐஆர்எஸ் ரோல் வந்து கரெக்டாக வந்து அட்டாச் ஆகணும். அப்படின்னா அதான் பிரச்சனை. அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னா, பாருங்க, என்னோட EBS ESI டிரைவர் பாருங்க, ரெண்டுமே வந்து டவுன்லோட். இப்போ வந்து நீங்க வந்து பிவி கிரியேட் பண்ணீங்கன்னா, பிவிசி கிரியேட் பண்ணீங்கன்னா கிரியேட் ஆகாது. ஏன்னா வந்து ரெண்டுமே ரன் ஆகுது. CSI டிரைவர் வந்து ரன் ஆகுது, கண்ட்ரோலரே ரன் ஆகல பாருங்க. அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னா, ஆல்ரெடி இந்த கமெண்ட் என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் அக்கௌண்ட் கூட நேம் ஸ்பேஸ் எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் அக்கௌண்ட் கூட இந்த இந்த பாலிசி வந்து அட்டாச் பண்ணும். இந்த பாலிசி என்ன பண்ணுதுன்னா, இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பாலிசி. ஓகேங்களா, EBS பாலிசி. இந்த EBS பாலிசி என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலா இந்த பாலிசி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, EC2 இன்ஸ்டன்ஸ் சர்வீஸ்க்குள்ள EBS டிரைவரை கிரியேட் பண்ண டெலிட் பண்றதுக்கு இந்த பாலிசி யூஸ் பண்ணுது. ஓகேங்களா, அதான் நான் அட்டாச் பண்றேன். என்னோட சர்வீஸ் அக்கௌண்ட் கூட இந்த பாலிசி வந்து நான் அட்டாச் பண்ண போறேன். ஓகேங்களா, அதுதான் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த கமெண்ட் லாக் பண்ணிட்டு இதை நான் பண்ண போறேன். என்னோட சர்வீஸ் எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் அக்கௌண்ட் கூட இந்த பாலிசி வந்து அட்டாச் பண்ணுவோம். ஓகே, இது OIDS ப்ராடக்ட் வந்து எனேபிள் பண்ணலாம்னு சொல்லுது. அதுக்கு இன்னொரு டைம் எடுக்கும்.
ஓகே, நான் எப்படி ஓஎடிஎஸ் ப்ரொவைடர் எனேபிள் பண்ணும்போது நெட்வொர்க் டாக்குமெண்ட் ரெஃபர் பண்ணுறேன். A6 ஆல்ரெடி இந்த கமாண்ட் இருக்கு. பழைய கமாண்ட் என் காலம் தரல, திரும்ப நான் ட்ரை பண்றேன். Please associate cluster demo icon EKS. ஓகே, கிரியேட் ஆச்சு நினைக்கிறேன். திரும்ப அந்த கமெண்ட் பண்றேன். ஓகே, என்னோட சர்வீஸ் அக்கௌண்ட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஆஃப்டர் இதை எனேபிள் பண்ண பிறகு வேரியஸ் எனேபிள் பண்ணது அப்டேட் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா என்ன பண்ணேன், இந்த க்ளவுட் ஃபார் மெசேஜ் ஸ்டாக் வந்து கால் பண்ணேன் இந்த கமாண்ட். ஓகேங்களா, இது அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இது அப்டேட் ஆகணும்னா நெக்ஸ்ட் வந்து இது பார்ட்ஸ், இது வந்து ரோல் அவுட் ரீஸ்டார்ட் பண்ணணும். இந்த பாட இபிஎஸ் சிஎஸ்ஐ கண்ட்ரோல் அப்பதான் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து சேஞ்சஸ் வந்து இங்க வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா ரோல் அவுட் ரீஸ்டார்ட் பண்ண போறோம். ரோல் அவுட் ரீஸ்டார்ட் ஓகே, ரோல் அவுட் ரீஸ்டார்ட் பண்ண பிறகு இப்போ போய் நீங்க ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அது ரன் ஆயிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கணும். இபிஎஸ் அதுக்கப்புறம் தான் உங்களால வந்து இப்போ எல்லாமே ரன் ஆயிட்டு இருக்கு. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, கண்ட்ரோலர் ரன் ஆயிட்டு இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸ் கிரியேட் பண்ணும். ஸ்டோரேஜ் கிளாஸ் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து என்னோட பர்சிஸ்டன்ட் வேல்யூ கிளைம் வந்து இதை தான் கால் பண்ணும். இந்த ஸ்டோரேஜ் கிளாஸ் தான் நான் யூஸ் பண்ணுவோம். என்னோட ஸ்டோரேஜ் கிளாஸ் கிளைம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டோரேஜ் இபிஎஸ் எஸ்சி தான் என்னோட ஸ்டோரேஜ் கிளாஸ் நேம். இது ப்ரொவிஷனல் என்னன்னா இபிஎஸ் சிஎஸ்சி ஏடபிள்யூஎஸ் டாட் இபிஎஸ் கூட இது வந்து கனெக்ட் பண்ணும் ப்ரொவிஷனல். ஓகேங்களா, இது டைப் வந்து ஜிபி3 யூஸ் பண்றேன். வேல்யூ பைண்டிங் போது வெயிட்டிங் ஃபார் ஃபர்ஸ்ட் கன்சூமர் யூஸ் பண்றேன். ஓகேங்களா, இதான் என்னோட ஸ்டோரேஜ் கிளாஸோட மேனிஃபெஸ்ட் ஃபைல். இது ஃபர்ஸ்ட் நான் வந்து கிரியேட் பண்ணணும். இதுக்கு என்னன்னு கேட்டீங்க கமெண்ட் கேட்டீங்கன்னா kubectl ஸ்டோரேஜ் கிளாஸ் டாட் இதான் என்னோட மேனிஃபெஸ்ட் ஃபைல். இது கிரியேட் ஆன பிறகு நெக்ஸ்ட் வந்து பிவிசி கிரியேட் பண்ண போறோம். ஆக்சுவலா இதான் வந்து இதான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணோம். பிவில ரிக்வஸ்ட் பண்ணோம். எனக்கு வந்து 5 GB வேணுங்கிறத ரிக்வஸ்ட் பண்ணுது. இது வந்து ரீட் ரைட் ஒன் சக்சஸ் மோட் வந்து ஏன்னா இது ஒன்லி ஒன் நோட்ல மட்டும் அட்டாச் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து இபிஎஸ். என்னோட ஸ்டோரேஜ் கிளாஸ் வந்து இபிஎஸ் எஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பிவிசி கிரியேட் பண்ண போறோம். பிவிசி கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த கிரியேட் பண்ண பிவிசியை வந்து என்னோட கார்டு கூட அட்டாச் பண்ண போறோம். கிளைம் நேம் வந்து இபிஎஸ் பிவிசி, இந்த இடம் தான் முக்கியமான பார்ட். வேல்யூம் நேம் வந்து இபிஎஸ் வேல்யூ, பர்சனல் வேல்யூ கிளைம் வந்து இபிஎஸ் பிவிசி. ஓகேங்களா, மவுண்ட் பாத் வந்து ஸ்லாஷ் டேட்டா தான் என்னோட மவுண்ட் பாத்து, நேம் இபிஎஸ் வேல்யூ. ஓகேங்களா, இந்த பாட் ரன் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னுடைய கிளைம் இங்க வந்து இந்த மவுண்ட் பாயிண்ட்டுக்கு என்னோட பிவிசி வேல்யூ வந்து கிரியேட் ஆகிடும். இது வந்து இந்த பாட ரீஸ்டார்ட் பண்ணாலும் இந்த ஸ்லாஷ் இந்த பிவிசிக்குள்ள உங்களோட டேட்டா இருக்கும். பர்சிஸ்டன்ட் டேட்டா நெக்ஸ்ட் இந்த பாட் நான் கிரியேட் பண்ணுவோம். பாட் ரன் ஆயிட்டுனாலே உங்களுடைய பிவி வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, கெட் பார்ட்ஸ் கொடுத்தா பாட் வந்து கிரியேட் ஆகி
ஓகே ரன்னிங் வந்துருச்சு. டிஜிட்டல் கேட் பிவிசி கொடுத்தீங்கன்னா உங்களோட பர்சிஸ்டன்ட் வேல்யூ கிளைம் வந்து இங்க காமிக்கும். கிரியேட் பண்ண கிளைம் பிவிசி காமிக்கும். 5 GB நான் யூஸ் பண்ணா ஸ்டோரேஜ் வந்து ஏபிஎஸ் ஓகேங்களா. அடுத்து பிவி வந்து இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட். இந்த பிவி வந்து ஆக்சுவலா வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆனது ஓகேங்களா. இது யார் கிரியேட் பண்ணானா இந்த இபிஎஸ் டிரைவர் தான் வந்து கிரியேட் பண்ணும் ஓகேங்களா. இந்த டிரைவர் நீங்க எங்க பார்க்கலாம்னா ஏடபிள்யூஎஸ் கன்சோல்ல போயிட்டு EC2ல போயிட்டு வேல்யூஸ்ல போயிட்டு இப்போ நீங்க இந்த இது வந்து என்னுடைய இபிஎஸ் டிரைவர். இப்போ நான் இந்த பாடு மவுண்ட் பண்ணியிருக்கேன்ல, இந்த பாடு யூஸ் பண்றாங்க, இந்த டெஸ்ட் பாடு கிரியேட் பண்ணாங்க, இந்த வேல்யூம் வந்து இந்த வேல்யூம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க 2 வேல்யூம் இருக்கு. ஒரு வேல்யூம் வந்து என்னோட ஏகேஎஸ் கிளஸ்டர் யூஸ் பண்ணுது, இந்த வேல்யூம் வந்து என்னோட பாடு யூஸ் பண்ணிட்டு இருக்கு ஓகேங்களா. 5 GB யூஸ் பண்ணா 5 GB காமிச்சிட்டு. இது வந்து எப்படி என்ட்ரி பாயிண்ட் ஆக்சுவலா ரியல் டைம்ல வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இபிஎஸ் டிரைவர் யூஸ் பண்ணி தான் இபிஎஸ் வேல்யூ வந்து உங்களுடைய பால்ல வந்து பிவிஐ யூஸ் பண்ணுவாங்க, ஐஎஃப்எஸும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் சார். இது வந்து ரியல் டைம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து நீங்க வந்து உங்களோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸா கூட நீங்க வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து நீங்க போட்டுக்கணும். ஆக்சுவலா வந்து ரியல் டைம்ல எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா எல்லாமே த்ரூ டெராக்கும் மூலியா கிரியேட் பண்ணுவாங்க. நான் வந்து உங்களுக்கு சிஎல் லெவலியே மேல கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்க. Thanks for watching. Please subscribe my channel. Thank you.